ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். அதாவது காலை பொழுது சூப்பராக விடிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். நானும் வேலைக்கு கிளம்பிட்டேன். அதாவது எபிசோட் பார்த்து ஓரளவு ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம விஜய் வந்து நம்ம காவேரிகிட்ட நிறைய லவ் அட்ராசிட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம சாரதாம்மா, அப்புறம் யமுனா, கங்கா 3 பேருமே என்ன பேசுகிறாங்கன்னா, எப்படியாவது நம்ம காவேரியை ஒரு வழிக்கு கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நம்ம விஜய்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இடையில நான் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகியிருந்தேன். ஏன்னா நம்ம பிஸ்தா பேபி அப்புறம் நம்ம கேஷ்யூ பேபி 2 பேருமே கொஞ்சம் கிராண்டாக ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அப்போ என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சா அப்படி தானே நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு தான் நான் எந்த வீடியோவுமே போடலை. ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சு, நம்ம காவேரி இருக்காங்கள, பெரிய காவேரி, அவங்களுக்கு பர்த்டே வரப்போகுது. அதனால தான் 2 பேருமே செலப்ரேஷனுக்கு வந்திருக்காங்க. பாப்பா 2 பேரும், அப்புறம் கங்கா, யமுனா, அப்புறம் நிவின் எல்லோரும் வந்திருக்காங்க. அதுதான் நமக்கு பிடிஎஸ்ஸாக ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுதான் இன்றைக்கி நான் கன்ஃபார்ம் பண்ணது. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அதை பார்க்கும்போது. கங்கா, யமுனா நாங்கள் கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னென்னா வருஷம் நம்ம காவேரியோட பர்த்டே அவங்க கொண்டாடிடுறாங்க எபிசோடில். அப்படிங்கும்போது ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அது ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருந்து ஒரு வாரத்துக்கு 1 வீக்குக்கு நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதே சந்தோஷமாக தான் இருக்குது. அப்புறம் என்னென்னா, நம்ம விஜய் சொல்லும்போது சித்தப்பா கொஞ்சம் கோவப்படுறாரு. அவங்களால தான் இவ்வளோ நாள் நம்ம நிம்மதியாக அவங்க இல்லாமல் தான் நம்ம நிம்மதியாக இருந்தோம். இப்போ அவங்க வந்துட்டாங்க நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுக்கு அப்படின்னு. நாங்கள் உன்னைய நல்லா பார்த்துக்கலையா, உன்னையும் குழந்தையும், நீங்கள் நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னு. நான் நல்லா இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவப்படுறாரு. ஏன்னா அவர் இந்த 5 வருஷத்தில் காவேரியை விட்டுட்டு எவ்வளையோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது அவர் வழி அவரால் மட்டும்தான் உணர முடியும், மற்றவங்களால உணர முடியாது. அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு காவேரிக்கிட்ட பாப்பாவுக்கு, அதாவது பாட்டியாக அவங்க பாசத்தை காட்டணும் அப்படி தானே, அவங்க கையால் அவங்க பேத்திக்கு சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு சமைச்சு கொடுக்குறாங்க. நான் கொண்டு போக முடியாது அப்படின்னோடனே, ஆசையாக நான் செஞ்சுருக்கேன்டி, இன்றைக்கி ஒரு நாள் கொண்டு போடின்னு சொல்லிட்டு மல்லு கட்டி கொடுத்து விட்றாங்க நம்ம சாரதாம்மா. விஜய்கிட்டையும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க, இப்படி நான் சாப்பாடு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாளைக்கு காட்டுறாங்க, விஜய் சமைக்கிறாரு காவேரிக்காவை, வீட்டுக்கு வர்ற காவேரிக்காவை. அதேமாரி நம்ம ஸ்கூலில் இப்போ நடந்த அட்ராசிட்டியும் தெரியும். அதாவது விஜய் ஷாக்டாகிறாரு, அம்மு ரேக் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. பாய்.